ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவர் செய்கின்ற வேலையில் சிறந்து விளங்கணும், இல்லைன்னா அவர் செய்கின்ற தொழிலில் சிறந்து விளங்கணும். எத்தனையோ நபர்கள் தங்களுக்கு திறமை இருந்தும் அந்த திறமைக்கேற்ற வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. தற்காலிகமாக இருக்கக்கூடிய வேலை நிரந்தரமாக வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்படி அந்த வேலை தொழிலில் நல்ல அனுபவம் இருந்தும் முயற்சிகள் செய்தும் ஒரு வெற்றியை கூட அடைய முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நரசிம்மரை எப்படி வழிபட்டா அவங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உக்கிர தெய்வங்களுக்குள் ஒருவராக இருக்கக்கூடியவர் நரசிம்மர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய உண்மையான பக்தன் அழைத்த அழைப்பிற்காக ஓடோடி வந்தவர் அப்படின்னு புராணங்களில் இருக்கு. அப்படிப்பட்ட நரசிம்மரை நிறைய பேர் கடன் பிரச்சனை தீரணும், எதிரிகள் தொல்லை தீரணும் அப்படின்னு வழிபாடு செய்வாங்க. நரசிம்மர் கிட்ட நாம எந்தவித வழிபாட்டை செஞ்சாலும் முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாட்டுக்குரிய பலன் உடனே நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நாம் செய்கின்ற வேலை மற்றும் தொழிலில் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா நரசிம்மரை நாம் எப்படி வழிபாடு செய்யலாம், அந்த வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பெருமாளின் அவதாரங்களில் ஒருவராக தான் நரசிம்மர் இருக்காரு. பெருமாளுக்கு உரிய கிழமைகளான புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கு. அதுலேயும் அதிக அளவு பெருமாள் வழிபாட்டுக்கு இந்த வழிபாட்டில் ஈடுபடுறதுக்கு உகந்த கிழமையாக சனிக்கிழமை தான் இருக்கு. அந்த சனிக்கிழமையில தான் நம்ம நரசிம்மரையும் வழிபாடு செய்யணும். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சனி ஹோரை அப்படின்னு வரும். அந்த நேரத்தில் நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்துக்கு போகணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு வரலாம். பெருமாள் ஆலயத்துல நரசிம்மர் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போயும் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆலயத்துக்கு போகும்போது நவதானியம் ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு போங்க. நரசிம்மருக்கு முன்னாடி 11 அகல் விளக்குகளை வச்சு அதில் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த நவதானியத்தை கையில் வச்சுக்கிட்டே தீபத்தை ஏற்று முடிந்த பிறகு மூலவரை தரிசனம் செய்யணும். மூலவரை தரிசனம் செஞ்சுட்டு உபதெய்வங்களை தரிசனம் செய்யும்போது கையில் இருக்கக்கூடிய நவதானியங்களை மண்பாங்கான இடத்துல தூவிக்கிட்டே தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யணும். ஆலயத்தை 3 முறை வலம் வரும்போது இந்த நவதானியங்களை நாம தூவி விடலாம். அதாவது அந்த கோயிலில் 3 முறை வலம் வந்ததுக்கு அப்புறமா கொடிமரத்துக்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அங்கேயே அமர்ந்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே நமோ நம அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை நிற பேப்பரில் பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி இதே மந்திரத்தை 51 முறை எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இதனோட நம்மனால இயன்ற அளவு காணிக்கையை வச்சு சிறிது பச்சை கற்பூரத்தையும் அது கூட வச்சு அதை அப்படியே மடித்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போற்றணும். இப்படி தொடர்ச்சியாக 9 வாரங்கள் நாம செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி நிச்சயமா கிடைக்கும். இது ஒரு எளிமையான வழிபாடு தான். ஆனால் இதை நீங்கள் நம்பிக்கையோட பக்தியோட செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எவ்வளவு முயற்சிகள் செஞ்சும் வேலை நிரந்தரமாகலை, வேலையில் நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களும், தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறவங்களும் லக்ஷ்மி நரசிம்மரை இப்படி முழு மனதோட வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால
நீங்கள் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கலாம். 108 தடவை எப்படி சொல்கிறது அப்படி. நீங்கள் ஏதாவது 108 பூக்கள் வச்சுக்கோங்க, அரளிப்பூ கூட வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பக்கத்தில் எங்களுக்கு கோயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் விக்கிரகமோ இல்லை படமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு துளசி மாலையோ செவ்வரளியோ சாத்திட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த நவதானியத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.